துரோகியை நம்பாதே. நதியோரத்தில் குடியிருந்த பாம்பும் தவளையும் ஒற்றுமையாக நண்பர்களாக வாழ தீர்மானித்தன. எனவே இந்த ஒற்றுமையை உறுதி செய்ய இருவரும் சேர்ந்து நதியின் மறுக்கரைக்கு செல்ல திட்டமிட்டன. பாம்பு தவளையை தூக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் நிபந்தனை. அவை இரண்டும் புறப்பட்டன. தவளை பாம்பின் வாயில் உட்கார்ந்து கொண்டது. மறுக்கரையை எட்டுவதற்கு சிறிது தூரமே இருக்கும்போது தவளையின் வாயும் கண்ணும் மட்டுமே வெளியே தெரிந்தது. தன் உயிருக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த தவளை துடித்து கொண்டே, அண்ணா, நீ என்னை விழுங்கவா செய்கிறாய் என்று பாம்பிடம் கேட்டது. அதற்கு அந்த பாம்போ, மற்ற எவ்விதத்திலும் நாம் சேர்ந்து வாழ வழியில்லையே என்று சொல்லிக்கொண்டே தவளையை விழுங்கிவிட்டது. இதற்கு பைபிளில் ஒரு வசனம் உண்டு. ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். நீதிமொழிகள் 25:19. இயேசு கிறிஸ்துவை காலத்திலும் நம்பினால் நமக்கு உதவி உண்டு. துரோகியை நம்பிடாதீங்க, இயேசுவை மிஸ் பண்ணிடாதீங்க.